அதிமுகவா அண்ணாமலையா அப்படின்னும் போது பாஜக மேலிடம் அதிமுகவை தான் தேர்வு செய்தது. அப்பவே பாஜக கூட்டணி வேணும்ன்ற முடிவு எடுக்கும் போது வேண்டும் அப்படின்ற முடிவு எடுக்கும் போது, ரெண்டாவது இவங்க தொகுதி பங்கீடு இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னும் போது ஒரு தொகுதியை கேட்கறாங்க அப்படின்னா ஒரு கேண்டிடேட்டை மனசுல வச்சுட்டு தான் கேட்பாங்க. ரெண்டு பக்கமும் அதான் இருக்கும் நெகோசியேஷன். எல்லாமே அப்படிதான் பண்ணுவாங்க. இந்த தொகுதியை நம்ம கொடுக்கலாமா, திருப்பரங்குன்றம் அவங்க கேட்டாங்க. திருப்பரங்குன்றம் அதிமுகவோட சிட்டிங் சீட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க ஒரு கேண்டிடேட்டை மனசுல வச்சிருப்பாங்க, ஒரு கணக்கு இருக்கும். அப்போ இந்த கணக்குகள் எல்லாம் ஏன் அண்ணாமலையை மனதில் வைத்துக்கொண்டு பாஜக முன்வைக்கவில்லை அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவங்க கோயம்புத்தூர்ல நார்த்தை கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் இருக்காங்களா? அண்ணாமலையும் இருக்காரு கோயம்புத்தூர்ல, ஒரு பேஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாரு, கோயம்புத்தூர்ல அவர் நிக்கணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னும் போது அதிமுக அதை கன்சிடர் பண்ணல. மேபி என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை களத்துல வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பாஜகவிலேயே சில விஷயங்கள் நடந்திருக்கிறது, தொகுதியை கேட்காம விட்டுருக்காங்க. அதிமுகவிலேயும் அண்ணாமலை தேவையில்லை அப்படின்னு அந்த விருப்பத்தையும் அவர்கள் உள்ளுக்குள்ள பேசி வச்சுட்டு ஒரு முன்முடிவு எடுக்கப்பட்டு தான் அண்ணாமலைக்கு சீட் இல்லை அப்படின்னு. ஏன்னா இந்த தொகுதிகளை அவங்க முதல்ல தொகுதி லிஸ்ட் வந்த உடனே அண்ணாமலை போய் அவருடைய கருத்தை சொல்லிட்டு வந்து இல்லை ஷபீர், இதுல 2024 அவங்க தலைமையில ஒரு அணி அங்க கண்டெஸ்ட் பண்ணும்போது எல்லா முக்கியமான தலைவர்களும் கண்டெஸ்ட் பண்ணணும்னு அந்த கட்சி விரும்புச்சு. அண்ணாமலையையும் போட்டியிட விரும்புச்சு, திருமிகு தமிழிசை அவர்களையும் போட்டியிட சொன்னாங்க, கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பிரபலமான முகங்களையும் போட்டியிட வச்சாங்க. ஏன்னா அங்கே வாக்கு சதவீதத்தையும் வெற்றியும் நம்ம பெறணும். அப்போ இந்த முறை அந்த அந்த அப்ரோச் இல்லாமல் போயிடுச்சுன்னு பார்க்கணும். அப்போ இந்த முறை அந்த அப்ரோச் மற்ற எல்லாரோடையும் இருக்கு, அண்ணாமலையோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது. அண்ணாமலை மீது இருந்த அந்த நம்பிக்கை, பழைய நம்பிக்கை இருக்கு இல்லையா, பாஜகவுடைய மேலிடத்துக்கு இருந்த அந்த நம்பிக்கை என்பது கொஞ்சம் குறைந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, பல விஷயங்கள் அண்ணாமலை கிட்ட சொல்லி அவர் அதை செய்யாதது. 2024 அதிமுக கூட்டணியை உடைக்க வேண்டாம் அப்படின்றது தான் பாஜகவுடைய, தேசிய பாஜகவுடைய எண்ணம், திரு அமித்ஷா அவர்களுடைய எண்ணம். அதற்கு நேர் மாறாக அவர் செயல்பட்டுறார் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் வந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரிசென்ட்மெண்ட் அப்படின்றது உருவாயிருச்சு. நீங்க கடந்த முறை அண்ணாமலை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தார், இங்க வேறு சில பேர் முடிவெடுக்கிறாங்க, மற்றவர்கள் அந்த முடிவுகளை அமல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படின்னும் போது அண்ணாமலையுடைய ஸ்டாக்ஸ் முன்ன இருந்த அளவுக்கு இல்லை. ஒருவேளை பெர்செப்ஷன் வைஸ் அவர் கட்சியை வளர்த்திருக்காரு அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் இருக்கலாம்.